சசிகலா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எலெக்ஷன் டைம்ல நாங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப தொகுதி பங்கீடே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிடிவியோட நிலைமை, ஓபிஎஸ் நிலைமை, சசிகலா அவர்கள்லாம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? சசிகலா அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆனா எலெக்ஷனை பத்தின ஒரு பேச்சுமே அவங்க பேசாம இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அவங்க அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன் அந்த முடிவு எடுக்கிறீங்க? நீங்க எதுக்கு அந்த முடிவு எடுக்கிறீங்க? அவங்க ஒதுங்குனேன்னு சொன்னாங்களா? நான் என்ன சொல்ல வரேன், தேர்தலை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க? ஒரு அவங்க என்ன உங்களை போன்ற ஊடக கேட்கும்போது தேர்தலை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எந்த ரீசன்ல தேர்தலை சந்திப்பாங்க சின்னம்மா என்பதை கண்டிப்பா கூடிய விரைவில் வெளிவரும். அது ஒரு பக்கம் இருக்கு. கண்டிப்பா சின்னம்மா இந்த முறை அமைதி காக்க மாட்டாங்க. அதே போல திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பேசின அத்தனை பேருக்கு என்னுடைய பதில நான் சொல்ல வரேன். தொகுதி பங்கீடு சரி, நீங்க எத்தனை வேணா எடுத்துக்கப்பா. 200 வச்சுக்கிட்டு 30 மீதி இருக்கக்கூடிய அந்த 30 சில்லறை கூட பிஜேபி கூடு, இல்ல ஆளுக்கு பாதி கூட பகிர்ந்துக்குங்க, என்ன வேணாலும் பகிர்ந்துக்குங்க. இதுக்கெல்லாம் வாக்களிக்க தொண்டனு வேணும், பொதுமக்கள் வேணும். இதை நினைச்சிருக்காங்களான்னு கேட்கிறேன் நான். இந்த என்டிஏ கூட்டணி அந்த தலைமை இப்ப என்ன சொல்றாங்க, மத்திய அமைச்சர் என்டிஏ கூட்டணி தலைமை யாருன்னா எடப்பாடி முடிவு எடுப்பீங்க. எடப்பாடி முடிவு மக்கள் முடிவு எடுக்கணும், கடக்கோட்டிருக்க தொண்டன் முடிவு எடுக்கணும். இதை ஏன் இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே போல பாஜகவுடைய மூத்த நிர்வாகிக்கும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்ப்பு நிலை அத்தனை பேர் ஒன்று சேர்க்கணும்னு சொல்றீங்க. முதல்ல திமுக ஆதரவா நீங்க தானே போக போறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பல ஆண்டுகளாக ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக மாபெரும் இயக்கம் தொண்டர்கள் விருப்பம் இல்லாத ஒரு தலைவரை அவர்களால் மேல்மட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன், எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு தலைவி அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னம்மா. அவங்க நீக்கி இருக்கிறாங்க, தினகரன் நீக்கி இருக்கிறாங்க, ஓபிஎஸ் நீக்கி இருக்காங்க, பல நிர்வாகிகள் நீக்கி இருக்கிறாங்க. அதே போல கொங்கு மண்டலத்தில் அதெல்லாம் சொல்ல வரேன், இன்னைக்கு வேற கட்சிக்கு போயிட்டாரு. அப்படி இருந்தும் கூட அம்மாவுடைய போட்டோவை நெஞ்சில சுமந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனை நீக்கின பிறகும் கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டனுடைய மனநிலை என்னன்னு தெரியாம மத்தியில இருந்து அமைச்சர் வருவாரு, தொகுதி பங்கீடு பண்ணுவாரு, தினகரனுக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3, அப்படி இப்படி எல்லாம் இந்த கதைகள்லாம் வருது. நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்க கடக்கோடி கிராமத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷன். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளிகள், அந்த தொழிலாளிகள், அந்த விவசாயிகள், அந்த ஒவ்வொரு பொதுமக்கள் அத்தனை பேருடைய மனநிலை என்ன இருக்கு தெரியுமா சகோதரி? காட்சி ஒண்ணு சேர்ந்தாத்தே உனக்கு வாக்கு, இல்லாட்டி விஜயா சீமானா இப்படி போயிடுவோம். ஒரு காலத்தையும் திமுகவுக்கு போட மாட்டோம். அப்ப என்ன நிலைமையாகுது? அந்த அதிமுக வாக்கு என்பது சிதறடிக்கப்படுகிறது. இதுக்கு முழுக்க காரணகர்த்தா யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலத்தில் இருக்கிறார் என்றால் அதை சார்ந்து கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி அடிப்படையில என்ன இருக்கு? அதிமுக இன்னும் என்ன நிலைமையில கிடக்கு? நாங்க அணியா வர்றதுக்கு நாங்க கேட்டவங்க கிட்ட எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா? எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா? உங்களால பிரச்சனை தீர்த்து வைங்க. அதிமுகவுடைய தொண்டர்கள் என்ன கோரிக்கை வைக்க அதை தீர்த்து வைங்க. அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னாரு. அண்ணாமலை நீக்கிட்டீங்க நீங்க. எடப்பாடி பேச்ச கேட்டு அண்ணாமலை நீக்கிட்டீங்க. அது இதைத்தான் அண்ணாமலை சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழிநடத்த முடியாது அப்படின்னு இன்னொரு வார்த்தையெல்லாம் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அவர் எதை ஆய்வு பண்ணி சொன்னாரு? கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை ஆய்வு பண்ணி சொன்னாரு. இதுக்கு அண்ணாமலையை நீக்கினாத்தான் நான் பாஜகவோட உடன்பாடு வைப்பேன்னு எடப்பாடி சொல்றதை கேட்டுக்கிட்டாங்க பாஜக மேலிடம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், தேர்தல் களம் என்பது என்னன்னா, இது வெறுமனே நம்ம சுச்சியை தட்டி ஓட்டு போடல, மக்கள் மனசுல ஏறணும். அதிமுக ஓட்டு போடணும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும், மக்கள் மனசுல ஏறணும். அதே போல பாஜக கூட்டணி ஜெயிக்கணும், மக்கள் மனசுல ஏறணும். ஆனா அது சுத்தமா கிடையாது சகோதரி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களை குழப்பி விட்டீங்க, இனி ஒண்ணு சேர்த்து வைங்க. ஒண்ணு சேர்த்து வச்சால் திமுகவுக்கு எதிர்ப்பு நிலையில நாங்க நிற்போம். இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன், அதிமுகவும் பாஜக கூட்டணி எத்தனை இதர கட்சிகளை கூட்டு சேர்த்தாலும் தமிழகத்திலே மண்ணெடுக்க முடியாது என்பதை இது ஒரு சபதமாக ஜி தமிழ் தொலைக்காட்சியில் எடுக்கிற சகோதரி.